Dear 10th standard students, so இந்த வீடியோவில் very important 5 mark தான் பார்க்க போகிறோம். Exercise 2.8ல 10th question. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னடா ஒரு வித்தியாசமாக ஒரு நம்பரே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சம், எல்லாருமே ஈஸியாக 5 mark வாங்கலாம். சரி வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அப் டு n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஆன்சர் வந்து இதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கிறோம். ஸோ LHS பார்த்தீங்கன்னா x மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என், அதாவது எஸ்என்னோட எக்ஸ் மைனஸ் ஒய்யை பெருக்க போகிறோம். இந்த இருக்க எஸ்என் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், அந்த ஒவ்வொரு டேர்மோடையும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட் டேர்மோட பெருக்கும் பொழுது எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து மூணாவது எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த தேர்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் அப் டு n டேர்ம்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் இது எக்ஸ் மைனஸ் ஒய்யை பெருக்கியிருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருமே தெரியும், எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இதே போல் இதுக்கு வந்து என்ன வரும்னா, இங்கே பவர் 2 வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து பவர் 3 போட போகிறவங்க தான். அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். ஸோ அதுக்கு வந்து பவர் 4 போட்டுருங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்எஃப்லாம் தனியாக எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அப் டு n டேர்ம்ஸ், அது தனியாக ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒய்எஃப்ல எடுக்கும்பொழுது ஒய்க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் அந்த மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க. ரிமைனிங் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 3 ஒய் பவர் 4 அப் டு n டேர்ம்ஸ். ஸோ மைனஸை காமனாக எடுக்கும்பொழுது இந்த இது எல்லாமே வந்து ப்ளஸில் மாறிடும். இப்போ அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா எஸ்என் ஃபார்முலா. ஸோ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க, ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர். அப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 2 இருக்குது, அதை இங்கே போட்டுங்க, எக்ஸ் பவர் 2, ஏக்கு பதில் எக்ஸ் பவர் 2. ஆர் அப்படிங்கிறது செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 ஆல் டிவைட் பண்ண நாங்கள் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது, அந்த எக்ஸை இங்கே போட்டுருங்க, எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை ஆருங்கிறது எக்ஸு, அப்போ எக்ஸு மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர், அப்போ ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஆருங்கிறது செகண்ட் டேர்மாக ஃபஸ்ட் டேர்மாக டிவைட் பண்ணுறோம், அதாவது ஒய் பவர் 3 பை ஒய் பவர் 2. இப்போ கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் ஒரு ஒய் மட்டும் இருக்கும், அந்த ஒய் இங்கே எழுதிக்கோங்க. ஒய் பவர் ஃபார்முலா என்ன இருக்குது, n இருக்குது, இப்போ ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஆருங்கிறது ஒய், அப்போ ஒய் மைனஸ் 1. ஸோ அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஈக்குவல் டு RHS. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். வெறும் 4 ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான 5 மார்க்கு, எல்லாருமே வந்து ஈஸியாக 5 மார்க் வாங்கலாம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க் கூட நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.